ராயன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். அவருக்கு 2 தம்பி இருக்கிறாங்க. ஒரு கை குழந்தை தங்கச்சி இருக்குது. தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ அங்கே ஒரு கொலையை பண்ணிவிட்டு தம்பியும் தங்கச்சியும் கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. சென்னைக்கு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி மாற்றலாகி வர்றாரு. வந்தவர் இங்கே இருக்கிற ரவுடி கும்பல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இங்கே 2 ரவுடி கும்பல் இருக்குது. இந்த ரவுடி கும்பலில் 2ஐயும் தூண்டி விட்டு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரையும் தூண்டி விடுறாரு. ஹீரோவுடைய தம்பியை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ களத்தில் இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த கதை எங்கே நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்ற குழப்பத்தோடு போயிருந்துச்சு. படத்துக்கு ராயன்னு வச்சதுக்கு பதிலாக கோவிந்தன்னு வச்சுருக்கலாம். ஏன்னா படத்தில் ஒரு ஹீரோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு குத்தூசி வச்சுருக்காரு. அதை வச்சுக்கிட்டு 1,00,000 பேரை கொள்கிறாரு. படத்துக்கு குத்தூசி கோவிந்தன் அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம்ல, அதுக்காக பயன்பட்டுருக்கும். இப்போ டைட்டில் ஒரு ரைமிக்காக இருந்திருக்கும். பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் எல்லாம் படு அபத்தமாக இருந்துச்சு. அதில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமாக ஆடுது. ரேப் பண்ணதை கொண்டாடுதா என்னன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி படத்தோடைய இயக்குனர்கிட்ட போயிட்டு இந்த படத்து மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவர்கிட்ட பதிலே இருக்காது. ஆனால் என்ன தான் சொல்ல வருதுன்னே தெரியல. படத்தில் வர்ற 3/4 பேர் செத்து போயிடுறான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையே போதுமானது தான் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படமோ அல்லது நல்ல ரிவெஞ்ச் சப்ஜெக்டோ பண்ணுறதுக்கு. சரியான ரைட்டிங் இல்லாதனால இந்த படம் 2 கட்டம் படமாக போயிடுச்சு.